ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம ஆறுமுகம் இருக்காரே, இங்கே அலையக்கா ரெடி பண்ணிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காரு வண்டியில். இது தெரியாத நம்ம தம்பி சஞ்சய் இருக்காரே, அவரு அப்படியே காரில் போகும்போது பேசிக்கிட்டே வராராமா யாருக்கிட்ட, நம்ம பைரவிகிட்ட 4-5 பிட்டை போட்டு நங்குரமாக உட்கார ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி என்ன ட்ரை பண்ணுறாப்புலன்னு தெரியல, உட்காந்துக்கிட்டு நீ ஆறுமுகத்தோடு சேர்ந்து வர ரெடியா அப்படி இப்படின்னு. நீ என்னப்பா நீ நினைக்கிற, ஆறுமுகத்தை பற்றி நீ எவ்வளோதான் தப்பாக சொன்னாலும் நான் நினைக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆறுமுகம் வந்து என் விஷயத்தில் மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்காரு, மித்தபடி அவர் ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன், யாருக்கும் எந்த தப்பும் இதுவரையும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லப்பா, ஆறுமுகம் என் கழுத்தில் தாலி கட்டினதுக்கான ஒரே ரீசன் எங்கள் அத்தை அன்னப்பூர்ணின்னு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. அதனால் ஆறுமுகத்தை கூட சேர்ந்து வாழ ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி கேட்க, அப்படி அந்த ஒரு டிசிஷன் இப்போ வரையும் நான் எடுக்கலை, பிரிஞ்சு வாழணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. உடனே குழுக்குழுன்னு ஏசி போட்டாப்பில் இருக்கு போல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு துணையாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிட்டை போட்டுக்கிட்டு வராப்பில். வந்துகிட்டே இருக்கும்போது ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்களாமா. கால் போகலாமா, எப்படி போவோம், ஃப்ளைட் மோடில் இருக்குன்னு பார்த்தாவே தெரியாதாப்பா, இது என்னடா அக்க போகிறா இருக்குது, இது எடுப்பா அப்படி தெரியாத ஒரு ஃபோனா எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தான் இவங்களோட ரியாக்ஷன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே வரும்போது சருக்குன்னு வந்து ஜீப்பை விட்டாரு பாருங்க. இதுதான் நம்ம ஆறுமுகம் வந்து நின்று, தம்பி கண்ணா உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணா லட்டு தின்னா சையா போலாமா செல்லகுடி அப்படிங்கிறாரு. போகலாம் அப்படின்றாங்க. கூட்டிகிட்டு இங்கிட்டு வந்துட்டாங்க. தம்பி நீ உன்னோட பார்வை நோக்கம் எல்லாமே தப்பாக இருக்குது, பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும், நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. இங்கே சிவா ஒரு பக்கம் சிந்துவை திட்டி தீக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.